கன்னியாகுமரி நகராட்சிக்குட்பட்ட பகுதியில் தனியார் விடுதிக்கு தண்ணீர் கொண்டு செல்வதற்காக தேசிய நெடுஞ்சாலை ஓரம் உரிய அனுமதியின்றி 3 கிலோமீட்டர் தூரத்திற்கு பள்ளம் தோண்டியவர்களிடம் அப்பகுதியைச் சேர்ந்த சமூக ஆர்வலர் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் பணிகள் பாதியிலேயே நிறுத்தப்பட்டன. நள்ளிரவில் பள்ளம் தோண்டி தண்ணீர் குழாய்கள் பதிக்கும் பணி நடைபெற்றதை அறிந்து அப்பகுதிக்கு சென்ற சமூக ஆர்வலர் உரிய அனுமதி பெற்று பணிகள் மேற்கொள்ளப்படுகிறதா என்றும் எதற்காக இரவு நேரத்தில் பணிகள் மேற்கொள்ளப்படுகின்றன எனவும் கேள்வி எழுப்பியதால் வாக்குவாதம் ஏற்பட்டது. இல்ல இல்ல நீங்க யாருனே? நீங்க ஃபைபர்ஸா? நீ ரோட்ல போட்டோ எடுக்கக்கூடிய ஆளா நீ? நான் என்ன கேக்குற ஒரு என்ன பிரச்சனை? நான் கேண்டிடேட் இருக்காங்க. எதுக்கு கொண்டு தோன்றாங்க? அவங்க தண்ணி பைப் கொண்டு போறாங்க. எதுக்காண்டி? உங்ககிட்ட பெர்மிஷன் இருக்கா? லெட்டர் கொடுத்துருக்காங்க. லெட்டர் தாங்க. லெட்டர் தாங்க. ஸ்டேஷனுக்கு சார்ட் சொல்லி சார் லெட்டர் கொண்டு வாங்க. இப்போ என்ன பிரச்சனை உனக்கு? லெட்டரே கொண்டு வாங்க. நீங்க அப்படி ஈஸி விட மாட்டாங்க. ஆல்ட்ட போனோம். என்ன ப்ராப்ளம்னு சொல்லிட்டு என்ன பைபாஸ் தொண்டை யார்கிட்ட பெர்மிஷன் வாங்கினே கேட்டேன். யார்கிட்ட பெர்மிஷன் கேட்டேன்? பஞ்சாயத்துல பெர்மிஷன் இருக்கா? பஞ்சாயத்து எல்லாமே ஏன்னா பெர்மிஷன் லெட்டர் எடுங்க. எல்லா லெட்டர் எடுங்க. லெட்டர் எடுங்க.